என் தங்கப்பிள்ளையே, பங்குனி மாதத்தினுடைய கிருத்திகை நட்சத்திரம் கூடி வந்திருக்கின்ற இந்த வியாழக்கிழமையில் என் குழந்தைக்கு வெற்றி வரத்தினை அள்ளி கொடுக்க உன் அம்மா வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை கண் கலங்க வைத்தவர்களை கதி கலங்க வைக்கும் நேரம் வந்துவிட்டது. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்ததொரு திருப்பத்தை நீயே கண்கூடாக காணப்போகின்றாய். என் பிள்ளையே, இத்தனை நாட்களும் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ மனதிற்குள் வேதனையாக எடுத்துக்கொண்டு உன்னை நீயே வருத்தி கொண்டாய். என்ன நடந்தாலும் அதை நமக்கு கிடைத்தது என்று எண்ணி அதை என் பிள்ளை மனதிற்குள் போட்டு அத்தனை வேதனைகளையும் தொடர்ச்சியாக அனுபவித்து கொண்டே இருக்கின்றாய். ஆனால் இவையெல்லாம் இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்க முடியாதல்லவா? எல்லாவற்றிற்குமான முற்றுப்புள்ளியை வைத்தே தீர வேண்டும். அந்த முற்றுப்புள்ளியினை வைப்பதற்குத்தான் இன்று உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அடுத்தவர்களை கண் கலங்க வைப்பதும் அடுத்தவர்களின் மனதை ரணமாக்குவதும் இங்கு நிறைய பேருக்கு வாடிக்கையாகி விட்டது. மற்றவர்களின் கவலையில் தான் சந்தோஷம் அடைவதை மட்டுமே தன்னுடைய தொழிலாக நிறைய பேர் கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அப்படி இருக்கின்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் நீ உன்னை இனிமேல் இப்படியே வைத்திருக்காமல் வெளிக்கொண்டு வர வேண்டும். இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டுமல்லவா? என் பிள்ளையே, இன்று கிருத்திகை நட்சத்திரமானது முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம். என் பிள்ளை, இன்று உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை முருகப்பெருமானிடம் வேண்டும் பொழுது அவர் நிச்சயமாக உனக்கு அதனை நிறைவேற்றி கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய இந்த நாள் உன் வாழ்க்கையில் நல்ல நாளாக மாற வேண்டும் என்றால் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் வாக்கினை நீ கேட்க வேண்டும். என் குழந்தையே, நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏதோ ஒரு காரணங்கள் இல்லாமல் உன் வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு வரவில்லை என்பதனை நீ அவ்வப்பொழுது புரிந்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனால் எல்லாம் புரிந்தாலும் சுற்றி நடப்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிப்பதும் ஒரு கரையில் இருக்கத்தான் செய்கின்றது. துரோகத்தின் வெளிப்பாடு உன்னை வாழ்க்கையின் வேண்டாம் என்கின்ற வெறுப்பிற்கே கொண்டு சென்றது அல்லவா? என் தங்கமே, இவை எல்லாவற்றையும் தாண்டி சில துரோகங்கள் உன்னை வாழவே விடக்கூடாது என்றும் நினைத்தது. என் தங்கமே, மன வலிமை என்ற ஒன்று உனக்குள் இருக்கின்றது. அதுதான் உன்னை இந்த சூழ்நிலையிலும் என் முன்னால் நிற்க வைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ உணர வேண்டும். இன்று உன் கண்களை கலங்க வைத்தவர்களுக்கு இந்த வராகி கொடுக்க போகின்ற தண்டனை என்னவாக இருக்கும் என்று நினைக்கின்றாய்? என் பிள்ளையே, எல்லா விஷயங்களும் தனக்கு நடக்கும் வரை அது வேடிக்கையும் கேலியும் கிண்டலுமாகத்தான் இருக்கும். அதே விஷயத்தை தனக்கு நடத்திவிட்டால் நிச்சயமாக மற்றவர்களின் வேதனை என்னவென்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் இன்று இந்த தாயானவள் அவர்களுக்கு நடத்தப் போகின்றேன். எதற்காக நீ கண்ணீர் சிந்த வேண்டும், எதனால் அவர்கள் சந்தோஷமடைய வேண்டும் என்று நினைத்தார்களோ இன்று அதனை அவர்கள் வாழ்க்கையில் உன் அம்மா நான் நடத்தி காட்டப் போகின்றேன். என் பிள்ளையே, இவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு புறமாக நீ தூக்கி வைத்துவிட்டு உனக்கு பிடித்ததை எல்லாம் அடிக்கடி நினைக்க பழக வேண்டும். அப்படி நீ உனக்கு பிடித்ததை நினைக்கும் பொழுது உன் மனதிற்கு மிக பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும். உனக்கு பிடிக்காத விஷயங்களை எல்லாம் உன்னால் முடிந்தவரை மறப்பதற்கு முயற்சிகளை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்யும் பொழுது உன் வாழ்க்கைக்கான நிம்மதி தானாகவே உன்னை தேடி வரும். இந்த மகிழ்ச்சியும் நிம்மதியும்
உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இல்லாதவனை விட எல்லாம் இருப்பவன்தான் அதிகமாக அழுகின்றான். எதற்கு தெரியுமா? தன்னிடம் இருப்பது இன்னமும் போதவில்லையே என்று. அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? இல்லாதவனுக்கு தன்னிடம் இல்லையே என்ற கவலை, இருக்கின்றவனுக்கு இது இன்னமும் காணாது, நமக்கு இன்னமும் அதிகமாக வேண்டும் என்கின்ற கவலை. அதனால் கவலைகள் இல்லாத மனிதனே இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். வாழ்க்கையில் உன்னுடைய கண்கள் காட்டி கொடுத்த உண்மைகளை விட உன் காதுகள் கேட்ட பொய்கள் இங்கு அதிகமல்லவா? என் பிள்ளையே, வாழ்க்கையில் சோதனைகள் வர வேண்டும் என்று சில நாட்கள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த சோதனை உன் வாழ்க்கையை அதிகமாக சோதித்து பார்த்துவிடும். என் பிள்ளையே, எத்தனை வடிவங்கள் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற நீரைப் போல எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகி கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் அதிக சிறப்பானதாக மாறிவிடும். வரமென்று ஒன்று கிடைத்தால் என் வாழ்க்கையை நீ இந்த தெய்வத்திடம் கொடுத்து வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்வாயல்லவா? ஏனென்றால் என் இடத்தில் இருந்து பார்த்தால்தான் இந்த வராகிக்கு தெரியும். இல்லை என்றால் அவள் இப்படித்தான் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்பாள் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன் வாழ்க்கையே நான் தான் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் தான் உன் வாழ்க்கையை உன்னோடு சேர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் அதை என்னை தவிர உனக்கு நிச்சயமாக வந்து சேர்வது கிடையாது. கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் என்னுடைய அனுமதி பெற்றுத்தான் உன் அருகில் வருகின்றது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ தேவைப்படாத இடத்திலும் கூட யாரொருவர் உன்னை தேடுகின்றார்களோ அவர்கள்தான் உண்மையில் உன்னை நேசிப்பவர்கள். வாழ்க்கையில் கண்ணீர் சிந்த வைத்து விட்டார்கள் என்று நினைக்கின்ற நீ இவர்களிடத்தில் இருந்து எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? தேவைக்கு தேடுகின்ற மனிதர்களை நம்புகின்றாய். காரணம் காரியம் எதுவும் இல்லாமல் ஒரு அன்பிற்காக மட்டுமே தேடுகின்ற உறவுகளை நீ அப்படியே கண்டும் காணாமல் விட்டு விடுகின்றாய். இதுதான் இந்த வாழ்க்கையில் நாம் செய்கின்ற மிக பெரிய தவறாகும். உண்மையான அன்பு வைத்தவர்களை விலக்கி வைத்துவிட்டு பொய்யான அன்பினை வெளிப்படுத்துபவர்களை அருகில் வைத்து கொள்வதுதான் இன்றைய மனிதர்களினுடைய வாடிக்கையான சூழ்நிலையாக மாறிவிட்டது. நீ இப்படி இருக்கும் வரை உன்னை எல்லோரும் கண்கலங்க வைக்கத்தான் செய்வார்கள். நீ தைரியமாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களின் வார்த்தைகளை கண்டு முதலில் பயப்படுவதை நிறுத்து. இந்த முறை இல்லை என்றால் அடுத்த முறை உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ உன்னுடைய எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான நல்லதை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக மட்டுமே இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை, எந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கைக்கானது, எந்த விஷயம் உன் வாழ்க்கைக்கு எதிரானது என்பதனை பிரித்தறிய கற்றுக்கொண்டு நீ வாழ வேண்டும். நான் உன்னை நல்லபடியாக வாழச் சொல்வதற்கு காரணம், நீ எப்பொழுது இந்த வாழ்க்கையினுடைய உண்மையை உணர்ந்து நடக்கின்றாயோ அந்த நேரத்தில் என் பிள்ளை, உன்னை சார்ந்தவர்கள் எல்லோரும் தானாக உன்னை தேடி வந்து நிற்பார்கள். உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்கள் உன்னிடத்தில் வந்து உதவி கேட்பார்கள். எல்லோருமே உன்னிடத்தில் உதவி கேட்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். யாரிடத்திலும் ஒரு பொழுதும் கை கட்டி நிற்காதே. யாருடைய வார்த்தைகளுக்கும் ஒரு நாளும் செவி சாய்த்து விடாதே. நல்லவற்றை ஏற்றுக்கொண்டு தீயவற்றை விட்டுவிட்டு உன் வாழ்க்கை பாதையில் சரியாக பயணித்து கொண்டிரு. உன்னை கண்கலங்க வைக்க எவனுக்கும் துணிச்சல் வந்து விடாது. இது நாள் வரையிலும் கண்கலங்க வைத்தவனும் உன்னிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.